தூய்மையின் மலர், வெண்மையின் மலர், ஆழ்ந்த அமைதியின் மலர், ஒருங்கிணைத்தலின் மலர், ஆன்மாவின் மலர்ச்சி, புனிதத்தின் மலர், திறத்தலின் மலர், மன்னித்தலின் மலர், இணைத்தல் மலர். மனசு ஒரு இடத்துல நிக்காம அப்படியே ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓவர்லோட்ல இருந்து ரிலாக்ஸேஷன், ஒரு கம்போஷர் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். செரி பிளம் உள்ள ஒரு முரண்பாடு இருக்கும். இது லெட்டிங் கோ அண்ட் ஸ்டேயிங் இன், இது ரெண்டுக்கு நல்ல ஒரு முரண்பாடு இருக்கிறதுனாலயே நமக்குள்ள ஓடுற எண்ண ஓட்டங்கள் நம்மள சகிச்சுக்க முடியாம ஒரு எரிச்சல் அடைய செஞ்சு, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மனநிலைக்கு தள்ளி, யாருடா சிக்குவாங்கன்னு இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம மேல இருக்கிற கோவத்தை வெளியில எப்படி காமிக்க முடியாதுன்ற மாதிரி காமிக்கிற விதம். இந்த மாதிரி இருக்கிற தன்மையாளர்களுக்கு செரிப்ளம் கொடுக்கறப்போ அவங்க அப்படியே முழுசா அமைதியின் சொரூபமா மாறிடுவாங்க. அண்ட் நின்று சொன்னால் மனம் நின்றால் போதுன்ற மாதிரி மனசை நிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி எனக்கு இது தோணக்கூடாது, நான் இப்படி செஞ்சிடக்கூடாது, நான் இதெல்லாம் இப்படி கோவப்பட்டுறக்கூடாது, இப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சு ஆனா அதை செஞ்சிருவாங்க. அது அடக்கி வைக்கிறப்போ அது உடைச்சிட்டு வெளியில வர்ற மாதிரி வெடிச்சிருவாங்க. இது செரிப்ளம் கொடுக்கறப்போ அப்படியே அதோட ஆப்போசிட் சைட்ல முழுத்தன்மையில நம்மளுக்கு என்ன எண்ணம் தோணுதுன்றது தெரியும், நம்ம பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது கூட நம்மளுக்கு தெரியும். மனமற்ற நிலையை அடைவோம். அதுவும் எப்படின்னா மனதின் காரணமாவே மனமற்ற நிலையை அடைவோம். 100% நம்ம டைமென்ஷன்ல நம்ம மைண்ட மனசை யூஸ் பண்ணி மனமற்ற நிலையை அடையிறதுக்கு இந்த செரிப்ளம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட ஞான நிலையில ஈஸியா போறதுக்கும், அதுல உட்கார்றப்போ நம்மனால மனசை ஒருங்கிணைச்சு கொண்டு வர முடியல அப்படின்றப்போ இந்த செரிப்ளம் ஆனது நம்மளுக்கு ஒரு வழிவகையை கொடுக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கு தான், இதுக்கு மேல எதுவும் அவசியம் இல்ல. நான் எதுவுமே இல்ல, பிரபஞ்சம் என்ன வழி நடத்தி செல்லுகிறது. சோ என்னோட கண்ட்ரோல் அது பாத்துக்குது. நான் இப்ப எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம். முக்காவாசி இது பயத்தினாலதான் வருது. எனக்கு அந்த பயம் எல்லாம் தேவையில்லை. இது பண்றப்போ இந்த மாதிரி நினைப்புல இருக்கிறப்போ மொத்த கண்ட்ரோலுமே கட்டுப்பாடுமே நம்ம கிட்ட வர மாதிரி இருக்கும். மனம் முழுமையடைந்த மனமும் ஆன்மாவும் ஒன்று அப்படின்றத புரிய வைக்கும். அகம் பிரம்மாஸ்மி, அனல்ஹக், நானே உண்மை அப்படின்றத உணர்த்துறதுதான் செரிப்ளம். இது ஆழ்ந்த புரிதலின் மலர் அப்படின்னு சொல்லலாம். ஆழ்ந்த புரிதல்னா இந்த மலர் தீர்வு தேவைப்படும் நபர்கள் பாத்தீங்கன்னா ஒரு புரிதல் இல்லாதனாலதான் இதனுடைய நிழல் தன்மையை அவங்க அடக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அடக்கி வச்சு ஒரு கட்டத்துல வெளிப்படுத்திடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த செரிப்ளம் கொடுக்கும் பொழுது ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதல், ஒரு அமைதி, அவ்வளவு அமைதியை நம்ம உணர்றத பார்க்க முடியும். அந்த மலர்த்தீவு எடுத்தவங்களுக்கு அது நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய நபர்கள் கொடுத்தோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் நேரத்துக்குள்ளாரியே அது ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு வரக்கூடிய ஒரு மலர்த்தீர்வு எக்ஸலண்டா நம்ம ரிசல்ட் அதை பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேச்சு, நல்ல ஒரு செயலை செய்யறதுக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த செயலை செய்யும் போது ஒரு ஆழ்ந்த புரிதலோட செய்யறதுக்கு இந்த மலர்த்தீர்வை எடுத்துக்கிட்டு செய்யும் போது நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். நல்ல ஒரு பேச்சுக்கும் ஒரு செயலை செய்ய முடியும். அதே மாதிரி இந்த மனம் லேசா இருக்கணும் அப்படின்னா இந்த மலர்த்தீர்வு ரொம்ப உபயோகமா இருக்கும். எப்ப நமக்கு ஒரு உறுப்புல நமக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அது நோய்த்தன்மை இருக்குன்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு நமக்கு கண்ணுல வலி இருந்துச்சுன்னா கண் தெரியும், அதாவது கண்கள் இருக்கிறது தெரியும். அதே மாதிரி காதுல வலியோ அல்லது பல்லுல வலியோ இருந்தா அந்த உறுப்பு இருக்கிறது தெரியும். அது மாதிரி இந்த மனம் இருக்கிறது நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னா இந்த நிழல் தன்மை, அதாவது இந்த மலர்த்தீர்வு தேவைப்படும் பொழுது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மனம் இருக்கிறதே நமக்கு தெரியாது. அதாவது ஆன்மாவும் மனசும் இணைஞ்ச ஒரு நிலையில இருக்கிறது. முக்கியமான விஷயம்னா இவங்க மனதோட தான் நிறைய போராடிட்டு இருக்காங்க. மனம் இருக்கிறது நிறைய தெரியுது. மனம் கட்டுப்பாட்டு விழுந்து மீறி எனக்கு தவறு செய்திடணும்ன்ற நிலையில தான் இவங்க அந்த தவறை செய்யறாங்க. அப்ப மனம் இருக்கிறது தெரியுது அப்படின்னா மனம் ரொம்ப உங்களுக்கு பாரமா இருக்கு, மனம் ரொம்ப உங்களால கையாள முடியல, மனதுனாலதான் எனக்கு பிரச்சனைன்றவங்க எடுக்கும் போது மனம் இல்லாம போயிடும்ன்றாரு. ஆமா, அந்த மாதிரி மனம் இருக்கிறது தெரியாது. அதாவது மனமும் ஆன்மாவும் இணைஞ்ச ஒரு நிலையை நம்ம அதை பார்க்கலாம் இந்த மனம் மலர்த்தீர்வு தேவைப்படும் பொழுது. அதே மாதிரி இதை நம்ம நிதானத்தின் மலர்த்தீர்வுன்னு சொல்லலாம். நிதானம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு பொறுமையின் மலர்த்தீர்வுன்னு ஒண்ணு பார்த்திருக்கோம். நிதானம், இது ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அந்த பொறுமை அப்படிங்கிற இடத்துல காலங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின் வரும். இந்த இடத்துல நிதானம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த புரிதல், ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்கலாம். அதை இந்த குழந்தைகள் இடத்துல நம்ம பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க லேர்ன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சு அடுத்தடுத்த நிலைக்கு உயரதை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி நம்மளுடைய விஷயங்கள் அடுத்த நிலைக்கு உயரணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம செரிப்ளம் போடும்போது ஒரு ஆழ்ந்த நிதானம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பேச்சு பேசுறதுக்கு
ஏற்கனவே நம்ம ஒரு மலர் தீர்வு பார்த்திருக்கோம், பேச்சின் மலர். ஆனா இந்த பேச்சு பேசும்பொழுது பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப நபர்களோட பேசும் பொழுதோ, நெருங்கிய உறவினரோட பேசும் பொழுதோ இந்த நிழல்தன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம இந்த பேச்சை பேசுறதுக்கு முன்னால இந்த மலர் தீர்வை எடுத்துக்கிட்டு பேசும் பொழுது ஒரு சமாதானமா பேச்சா இருக்கும். அப்ப சமாதானம்னா ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி மனதுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள ஒரு சமாதானம் தான். நம்ம ரெண்டு நபர்களுக்குள்ள சமாதானத்தை விட நம்மளுக்கு நாமளே சமாதானம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த மலர் தீர்வு அந்த சமாதான பேச்சுக்கு உதவும். அதே மாதிரி மென்மையான பேச்சு பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு இந்த மலர் தீர்வு அற்புதமா வேலை செய்யும். செரிப்ளம் மனோபலம், மனநலம், மண்ணுயிர் காக்கும் அப்படிங்கிறதுக்கு உகந்த மலரா இருக்கு. இந்த மன போராட்டத்துக்கு நடுவுல சக்தியையும் நம்பிக்கையும் வலிமையும் தரக்கூடிய மலரா இருக்கு. இது மிகப்பெரிய ரிலாக்ஸேஷனா இருந்துச்சு. எப்படின்னா இந்த 3 நாள்ல நீங்க சொன்ன சிம்டம்ஸ்ல ஒரு 75% இங்க நடந்துருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாடா அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் முடிஞ்சிருச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் இந்த செரிப்ளம்ல அவ்வளவு உணர முடிஞ்சது. இது எவ்வளவு நம்மளுக்கு தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சது. அப்போ அது ஒரு மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. என்னன்னா இது நம்ம கிட்ட இருந்ததே இது போக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு நிலையில இருந்துச்சு. இந்த நோட்ஸ் எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்பையும் மனசையும் நம்ம எவ்வளவு பாடுபடுத்தி இருக்கோம், சிதைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு இதுவரைக்கும் கேட்ட மலர்கள்ல விட இந்த மலர்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற தன்மை அதிகமா இருந்துச்சு, மனசு கிட்ட மன்னிப்பு கேட்கிற தன்மை. ஏன்னா இவ்வளவு குழப்பி வச்சிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த அமைதிங்கிற தன்மை உடையாம வலிமையா நிக்கிறதுக்கு இந்த மலர் உதவக்கூடியதா இருக்கு. இந்த மலர் சாரம் பாதாமோட வாசனையா இருக்கும் அப்படின்னு ஒரு லைன் படிச்சேன். இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த மரமே ஆன்மீக தீபம் போல ஒளி வீசும் அப்படின்ற ஒரு வரி இருக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா இப்ப பார்த்தோம்னா இந்த கார்த்திகை தீபத்து சமயத்துல கரெக்டா இந்த செரிப்ளமும் வந்திருக்கு. மனதின் தெளிவு, அதாவது வெயில்ல உருகிற பனி போல நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இந்த மலர் கரைக்கக்கூடியதா இருக்கு. நில், அதாவது மனசுகிட்ட நான் சொல்ற மாதிரி இருந்துச்சு, மனசே கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் கவனி, உன்னோட எண்ணத்தை கொஞ்சம் கவனி, நேசி, என்ன எண்ணமா வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா வேணா இருக்கட்டும், உன்னை நீ முதல்ல நேசி அப்படின்னு சொல்லக்கூடியதா இருந்துச்சு. யாருக்கும் எளியனாய், யாருக்கும் வலியனாய், யாருக்கும் அன்பனாய், யாருக்கும் இனியனாய் வாழ்ந்திட செரிப்ளம் ஃபிளவர் கான்சியஸ்னஸ். ஒரு அனுபவ புரிதல் என்ன அப்படின்னா, இது கையில ஒரு அடிபட்டு பிளட் ப்ளீடிங் ஆயிட்டே இருந்துச்சு. அப்போ உடனே என்ன ஆச்சுன்னா எரிச்சல் இருந்துச்சு. பிளஸ் என்னன்னா கண்ட்ரோல் இல்லாம பிளட் போயிட்டே இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு செரி பிளம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, செரி தான் ஸ்டார்ட் பண்ண, பிளம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த எரிச்சலும் நின்றுச்சு, பிளட் ப்ளீடிங் ஆகிட்டு இருந்ததும் டக்குன்னு நின்றுச்சு. அந்த அளவுக்கு, அதாவது நம்ம நினைச்ச மாத்திரத்திலேயே நம்மளுக்கு அதை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஒளி வீசக்கூடிய தன்மையில இந்த மலர் இருந்துச்சு. இமிடியேட்டா ரிலீஃப் கொடுக்குற சில ரெமெடிஸ்ல இது ஒண்ணு. சாட்சி பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை செய்யறது நான் இல்ல, அந்த செயலை தூண்டின எண்ணமும் நான் இல்ல, அதை கவனிக்கிறது மட்டும்தான் நான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த செரிப்ளம் மலரறிவு நம்ம எடுக்கும் போது அந்த இடத்துல இருக்கும். அப்புறம் தனியா தியானம் என்று அமராமல் நமக்கு யதார்த்த வாழ்விலேயே உருவாகிற ஒரு இயல்பான தியானத்தன்மையை நம்ம உணர முடியுது. தியானம் அப்படின்னு பயில போனாலும் அப்பயும் ஒரு முழுமையான ஈடுபாடும் ஒரு தளர்வு நிலையும் கட்டுக்கள்ல இருந்து விடுபட்டு ஒரு முழு விடுவிப்பையும் நம்ம உணர முடியுது. செரிப்ளம் மலரறிவு நம்ம உட்கொள்ளும் போது அது நமக்கு கிடைக்கிறத பாக்குறோம். பெயின் இஸ் த ரூட் டு பிளஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய, வலி இல்ல அப்படின்னா நம்ம ஆனந்தம் உணர்ந்திருக்கவே மாட்டோம். அதே மாதிரி ஒரு ஈச் பெயின் பாயிண்ட் இஸ் செப்பரேட். நம்ம எல்லாத்தையும் என்டாங்கிள் பண்ணிட்டு மொத்தமா சேர்த்து வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறது தான் இங்க ப்ராப்ளமா இருக்கு. நம்ம ஒன்னொன்னு செப்பரேட்டா தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் என்னோட ஆன்மாக்கு எப்பவுமே எந்த ஒரு துயருமே இருக்கிறதே இல்ல. அதோட நேச்சுரல் ஸ்டேட்டே ஒரு பிளிஸ்ஃபுல்லா அப்படியே இருக்கிறது தான் அதோட ஸ்டேட். இத மனசும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. எல்லா துயருமே தற்காலிகமானதுன்னு உணர்வோம். இந்த துயர்ல இருந்து நான் ஓட முடியாது, உலகத்துல இருந்து போயிட்டா இந்த துயர் முடிஞ்சிடாது அப்படின்னு புரியும். இது ஒரு புயல் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த புயல் அடிச்சு ஓஞ்சது பின்னாடி தானா ஒரு அமைதி உருவாயிடும். அந்த அமைதி நமக்கு செரிப்ளம் மலரறிவு உட்கொள்ளும் போது கிடைக்குது. நம்ம எப்பவும் ஒரு விட்னஸாவே ஒரு சாட்சி பாவத்திலேயே இருக்கிறத ஃபீல் பண்றோம். இது எல்லாருக்குமே சாத்தியம்தான். எல்லாருக்குள்ளயும் இந்த கம்ப்ளீட் அன்அடல்டட் பிளிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரானந்தம்
எல்லாருக்குமே சாத்தியப்படக்கூடியதுதான். இதான் நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்னு இந்த மலர் உணர்த்துச்சு. மனதை விட்டு நம்ம போக முடியாது. மனதை வைத்துக் கொண்டுதான் இறையை அடைய முடியும். மனம் வைத்துக் கொண்டுதான் the other end of the mind is God அப்படின்னு வேதாத்திரி சொல்லுவார். மனதை வைத்துக் கொண்டுதான் மனமற்ற நிலையை அடைய முடியும். உலகத்தை வைத்துக் கொண்டுதான் உள் உலகத்தை காண முடியும். எதையும் பிரிக்க தேவையில்லை. உலகியல் வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைன்னு பிரிக்க தேவையில்லை. யாரையும் பெருசா நினைக்க தேவையில்லை. உங்கள் மனது போதுமானது. ஒரு இடத்துல சொல்லுவாங்க, உன் மனதே தான் தெய்வம் அப்படின்னு. உன் மனமே குரு. அப்போ மனமே குரு அப்படின்னு சொல்ற தாட் ஃபார்ம்ல இருக்கவங்க, என் மனதுதான் குருன்றவங்க செரிப்ளமுடைய முழு தன்மையில இருக்காங்க. நானே உண்மை, நானே சத்தியம், அகம் பிரம்மாஸ்மி. ஆன்மாவை ஒளிபெற செய்யக்கூடிய ஒரு மலர், ஆழ்ந்த அமைதியின் மலர் செரிப்ளம். எக்ஸ்ட்ரீம் டென்ஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் ரிலாக்ஸேஷன். வெள்ளை நிற பூக்கள் பார்ப்பவர்களை கவர்ந்திருக்கக்கூடிய வகையில இருக்கும். அதிக வெளிச்சத்துடன் அதை பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்குமா. நம்மளோட மனசை தெளிவா தூய்மையா வச்சுக்கிறதுக்கு இந்த மலர் செரிப்ளம். செரிப்ளம் சாப்பிடும்போது நம்மளோட மனம் உடல் நுட்பமான ஒரு அமைதியிலும் ஓய்வாகவும் இருக்கும். செரிப்ளம் எடுக்கும்போது நம்மள நாமே உள்முகமாக திரும்பி பார்க்க வைக்கக்கூடியதா இருக்கு. அடிமைத்தனம் அப்படிங்கிறதே இருக்காது இந்த மலரை எடுக்கும்போது. கட்டுப்பாடு இல்லாம நாம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் இந்த செரிப்ளம் தேவைப்படக்கூடிய ஒரு மனநிலையா இருக்கும். நம்மளோட மனசை சுத்தம் பண்ணி மென்டல் கன்ஃபியூஷனையும் கான்ஃபிளிக்ஸையும் ஒழுங்குபடுத்துது. செரிப்ளம் எடுக்கும்போது நமக்குள்ள இருக்கிற தவறான கருத்துக்களை வெளியே தள்ளி மனதிற்கு உறுதியையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த மலரின் இலைகளின் நரம்புகளுக்கு அடியில ஒரு சிறிய ஒரு முடி மாதிரியான ஒரு நரம்பு தொங்கிட்டு இருக்கும். இது நமது உடல்ல இருக்கிற அந்த மத்திய நரம்பு தொகுப்புல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். மூளையில உள்ள ஒரு வகையான நரம்பை இது நேரடியா கட்டுப்படுத்துது. ஸோ மைண்ட் பிஹேவியர் டோட்டல் கண்ட்ரோல்ல வந்துடுது. மனசை முழுமையா கட்டுக்குள்ள கொண்டு நம்மளோட மனசை அமைதி நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய மலரா இருக்கு இது. வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு இதை தொடர்ச்சியா கொடுக்க வேணுமா இருக்கும். இந்த மனிதர்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏத்தவங்களா இருப்பாங்க. மனசை தெளிவா வச்சுக்கிறதுக்கும் மனசுல இருக்கிற குழப்பத்தை, பதட்டத்தை, இருளை நீக்குவதற்கும் இந்த மலர் செரிப்ளம். எதிலும் தெளிவு அப்படிங்கிறது இந்த மலர் செரிப்ளம். மூளைக்கு ஒரு வலுவையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது. எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் கையாளும் ஒரு மன வலிமை இந்த மலரை எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையை கூட நம்ம ரிலாக்ஸ்டா நடத்துறதுக்கு இந்த மலர் ரொம்ப உதவியா இருக்கும். நம்மளோட மனசுல இருக்கிற அந்த இருளையும் வாழ்க்கையில இருக்கிற இருளையும் நீக்கக்கூடியது. மனதை தெளிவுபடுத்துது அப்படிங்கிறது இந்த செரிப்ளம். நாம செய்யற வேலையா இல்லாம ஒரு கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாத்தி விடக்கூடியதா இருக்கு இந்த மலர் செரிப்ளம். புயலுக்கு பின் வரக்கூடிய ஒரு மனநிலை, பேரமைதியை கொடுக்கக்கூடியதா இருக்கு இந்த மலர். இந்த மலரை எடுக்கும் போது கோபத்தின் போது ஒரு சிந்தனையை ஏற்படுத்துது. சிந்தனை வந்துருச்சு அப்படின்னாலே நாம வெற்றி பெறும் ஒரு நிலையை அதை ஏற்படுத்திடும். இதுதான் செரிப்ளம். அன்றாட தேவைக்கேற்ற மலர்கள் வரிசையில சில மலர்கள் 2-3 அடிக்கடி தேவைப்படும். இது முதல் மலர் ரெமடியா வச்சுக்கலாம். ஏன்னா மனதுல தான் சிக்கி இருக்கிறோம். மனதுதான் ஆதாரம் நம்முடைய பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே. ரெமடியே ஃபிளவர் ரெமடியே பாத்தீங்கன்னா செரிப்ளம் கூட சொல்லலாம். ஃபிளவர் கான்சியஸ் வைக்கணும் அப்படின்னா செரிப்ளம் தான். ஏன்னா எல்லாருமே இந்த மனப்பிரச்சனைக்கு தான் நம்ம உள்ள வந்தோம். இதுக்குள்ளே ஒழுங்கான ஆன்மீகம், சரியான ஆன்மீகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மனதை ஆராய்ந்து மனதுக்குள்ள நுட்பத்தை தெரிந்து, இது யார் கேக்குறா, நிதின்னு சொல்லுவாங்க, இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல, ஆராய்ச்சி, மனதின் ஆராய்ச்சி. ஆராய்ச்சியினோட விளைவு வெடிப்புனா என்ன? திறத்தல். வெடிப்புனா நிறைய பேர் சிதைத்தல் இல்ல, ஒரு விதை வெடிச்சாதான் அது விருட்சமாகும். அது ஒரு வெடிப்பு. மனதின் வெடிப்பு செரிப்ளம் தேவைக்கூடிய நபர்கள்ல அப்படியே ஓப்பன்னஸ் ஆயிடும். மனது குறுகிய வட்டத்துல பஞ்ச புலன்கள்லயும் உணர்வு நிலைகள்லயும் உலகத்திலையும் சிக்கு உண்டு. அதனுடைய பிணைப்பின் காரணமாக அதை தாக்கு பிடிக்காம இந்த ஆன்மா அப்படியே திறத்தல்ல ஏற்பட்டு செரிப்ளம் மூலியமா அப்படியே அகண்ட பரிபூர்ணமாய் அப்படியே நிக்கிறது. இது செரிப்ளம் தான். பரிபூர்ண தன்மை, ஒளி தேகம் பெற்றல், ஒளியாக இருத்தல், ஒளியோடு இருத்தல். இந்த மனிதனும் தன்னுடைய இருப்பை சிதைத்துக் கொள்ள மாட்டான். ஆனா இந்த தன்மை மலர் தேவைப்படக்கூடிய மனிதன் மட்டும் தன் இருப்பையே சிதைத்துக் கொள்கிறான். நான் வேணாம், போதும், எனக்கு வேணாம் அப்படின்ற நிலையில வரும்போது தான், போதும் அந்த வாழ்க்கைன்னு வரும்போது தான்
அட் டிரான்சிடன்ஸ் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு மாறுது. உங்கள் அகங்காரத்தை நீக்கும் மலர். அகங்காரத்தினால என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்றது இடத்துல இருந்து அது பஸ்ட் ஆகுறது, ஒண்ணு வெடிச்சு கிளம்புறது, இல்லாட்டி அழுது கொண்டே இருத்தல், அதுல இருந்து அப்படியே ஒருங்கிணைந்து அப்படியே பூத்து குலுங்குறது. எதுவு நடந்தாலும் நான் சரணாகி, நீ என்ன எங்கன்னா வை இறைவா, உனக்கு தெரியும் நான் என்ன எங்க வைக்கிறது, நீ எங்க வச்சாலும் எனக்கு சுகம் அப்படின்றதுதான்.